ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்தியான பனானா ஸ்மூதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட பனானா ஸ்மூதிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பனானாஸ் தான். ஸோ 2 வாழைப்பழத்தை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த ஸ்மூதியோட அளவு பார்த்தீங்கன்னா 3 பேர் தாராளமாக குடிக்கிற அளவு இருக்கும். ஸோ நம்ம பனானா கட் பண்ணிட்ட பிறகு நம்ம பிளெண்டரில் சேர்த்துப்போம். ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு கொஞ்சமாக பைனாப்பிள் சங்க்ஸ், அதுக்கப்புறம் மில்க், சோயா மில்க் இல்லைனா ஆல்மண்ட் மில்க் 1 கப் சேர்த்துப்போம். கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக 3 டீஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு யோகர்ட் சேர்த்துக்கிறேன். யோகர்ட் இல்லைனா நீங்கள் கெட்டியாக இருக்க புளிப்பில்லாத தயிர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஸ்மூதியை பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது கொஞ்சம் நேரம் பிளெண்ட் ஆகிட்ட பிறகு ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா பிளெண்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம ஸ்மூதி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்ம ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான பனானா ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப 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 டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு ஸ்மூதி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை ஃப்ரைடே பார்க்குறேன். Thank you so much for watching. Take care and bye-bye.